இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். அனைவருக்கும் இனிதான காலை வணக்கங்கள். நீங்கள் இணைந்து கொள்வது பிரைம் டைம் சன்ரைஸ் காலை நேர பிரதான செய்தியுடன். இன்று டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. மலர்ந்திருக்கும் இந்த இனிய நாள் அனைவருக்கும் மகிழ்ச்சி பொங்கும் நாளாக அமைய வேண்டும் என்று நியூஸ் ஃபர்ஸ்டின் சார்பாக எமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். காலை நேர பிரதான செய்தியில் முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டின் பல பகுதிகளிலும் பெய்யும் பலத்த மழையால் சுமார் 5 லட்சம் பேர் பாதிப்பு. 4 மாவட்டங்களில் மண் சரிவு எச்சரிக்கை. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கான ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் தேர்தல் விஞ்ஞாபனம் இன்று வெளியிடல். ஜனாதிபதி தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு இன்று. காலை நேர பிரதான செய்தியில் முதலில் எமது அவதானம் உள்நாட்டுச் செய்திகளுக்கு. ஜனாதிபதி தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு இன்றும் நாளையும் இடம்பெறவுள்ளது. இம்முறை தபால் மூலம் வாக்களிப்பதற்கு 5,41,831 வாக்காளர்கள் தகுதி பெற்றுள்ளனர். அதிக அளவிலான 66,934 தபால் மூல வாக்காளர்கள் குருநாகல் மாவட்டத்தில் பதிவாகியுள்ளனர். இதேவேளை போலீஸ் உத்தியோகத்தர்களும் தெரிவத்தாட்சி அதிகாரிகளும் வாக்களிப்பதற்காக வேறு விசேட தினம் ஒதுக்கப்பட்டுள்ளதாக மேலதிக தேர்தல் ஆணையாளர் MM முகமது குறிப்பிட்டார். ஜனாதிபதி தேர்தலில் தபால் மூலம் வாக்களிப்பதற்காக தகைமை பெற்றுள்ள 5,41,432 வாக்காளர்கள் இன்று முதல் வாக்களிக்க இருக்கிறார்கள். ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தின் போலீஸ் நிலையங்கள் தவிர்ந்த ஏனைய போலீஸ் நிலையங்கள் மாத்திரம் எதிர்வரும் 26ஆம் தேதி தமது வாக்கினை இருக்கிறார்கள். அதற்கு காரணம், இப்போலீஸ் நிலையத்தைச் சேர்ந்தவர்கள் இன்றும் நாளையும் ஏனைய அலுவலகங்களில் நடைபெறுகின்ற தபால் மூல வாக்களிப்புக்காக தமது பாதுகாப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டியுள்ளார்கள். 23ஆம் தேதியாகிய இன்றும் நாளையும் இப்பொலிஸ் நிலையங்கள் தவிர்ந்த ஏனைய அனைத்து அலுவலகங்களிலும் தபால் மூல வாக்கு இடம்பெற இருக்கிறது. தபால் மூலம் வாக்களிக்க வருகின்றவர்கள் தமது ஆளடையாளத்தை உறுதிப்படுத்தும் ஆவணம் ஒன்றோடு வர வேண்டும் என்று. இதேவேளை வாக்களிப்பு நடைபெறும் பகுதிகளில் பிரசாரங்களில் ஈடுபடுவது முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளதாக மேலதிக தேர்தல் ஆணையாளர் MM முகமது மேலும் குறிப்பிட்டுள்ளார். தபால் மூல வாக்களிப்பு நடைபெறுகின்ற இடமும் சாதாரண வாக்களிப்பு நிலையம் ஒன்றின் தோற்றப்பாட்டினை கொண்டிருப்பதனால் அங்கு பிரச்சார நடவடிக்கைகளில் ஈடுபடலோ அல்லது தேர்தல் சட்டமீறல்களில் ஈடுபடலோ தடை செய்யப்பட்டுள்ளன. வாக்களிக்கின்றவர்கள் ரகசியமாக தங்களது வாக்கினை அளித்து செல்ல வேண்டும். எந்த விதத்திலும் தாம் யாருக்கு வாக்களித்தது என்பதை எவருக்கும் காட்டுவதற்காக நிர்பந்திக்கப்பட மாட்டார்கள். அதற்குரிய அவகாசம் வழங்கவும் பட மாட்டாது. அவ்வாறு நடந்து கொள்கின்றவர்கள் சட்டத்தின் முன் குற்றவாளிகளாக கருதப்பட்டு அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். அத்தோடு வாக்களிப்பு நிலையங்களுக்கு தேர்தல்கள் திணைக்களத்தினால் நியமனம் செய்யப்பட்டுள்ள அதிகாரிகள் விஜயம் செய்ய இருக்கிறார்கள். அவர்கள் வாக்களிப்பு நிலையங்களுக்கு சென்று அங்கு நடைபெறுகின்ற வாக்களிப்பு நிகழ்வுகள் சட்டத்துக்கு அமைவாக முறையாக நடைபெறுகின்றனவா என கண்காணிக்கவும் இருக்கின்றார்கள். 23, 24ஆம் தேதிகளிலோ அல்லது 26ஆம் தேதியிலோ வாக்களிக்க முடியாமல் போனவர்கள் 30ஆம் தேதி உரிய அலுவலகம் அமைய பெற்றுள்ள மாவட்டத்தின் தேர்தல் அலுவலகத்தில் வைத்து தங்களது வாக்குகளை அளிக்க முடியும். தபால் மூல வாக்களிப்பின் கண்காணிப்பு பணிகளுக்காக 1000 கண்காணிப்பாளர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக பெஃப்ரல் அமைப்பு தெரிவிக்கின்றது. இலங்கை போக்குவரத்து சபையின் அலுவலகங்கள், போலீஸ் நிலையங்கள், கல்வி அலுவலகங்கள், ராணுவ முகாம் தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹண ஹெட்டியாரச்சி குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் வாக்களிப்பு நிலையங்களை அண்மித்த பகுதிகளில் ரோந்து பணிகளில் 35 வாகனங்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தேசிய மட்டத்திலான கண்காணிப்பாளர்கள் வடபகுதிக்கு நேற்றைய தினம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் ரோஹண ஹெட்டியாரச்சி சுட்டிக்காட்டினார். மோசடிகளற்ற அமைதியானதும் நியாயமானதுமான தபால் மூல வாக்களிப்பை நடத்துவதற்கு எதிர்பார்த்துள்ளதாகவும் பெஃப்ரல் அமைப்பு குறிப்பிட்டது. இதேவேளை தபால் மூல வாக்களிப்பு இடம்பெறும் பகுதிகளில் விசேட பாதுகாப்பு திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சருமான அஜித் ரோஹண கூறினார். வாக்களிப்பு மத்திய நிலையங்களுக்கு அருகில் போலீஸ் ரோந்து நடவடிக்கைகளை முன்னெடுக்க உள்ளதாகவும் மோட்டார் சைக்கிளில் கண்காணிப்பு பணிகள் இடம்பெற உள்ளதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டார்.
தேர்தல் சட்டங்களை மீறும் வகையில் செயற்படுபவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு சிவில் உடையில் போலீசார் பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் அஜித் ரோஹன மேலும் கூறினார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கான ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் தேர்தல் விஞ்ஞாபனம் இன்று வெளியிடப்படவுள்ளது. கொழும்பு பண்டாநாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் இன்று முற்பகல் தேர்தல் விஞ்ஞாபனம் வெளியிடப்படவுள்ளதாக ஜனாதிபதியின் பேச்சாளர் மொஹான் சமரநாயக்க குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமையில் நடைபெறும் இதற்கான நிகழ்வில் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு மற்றும் அதற்கு ஆதரவளிக்கும் கட்சிகள் அமைப்புகளின் பிரதிநிதிகள் கலந்து கொள்ள உள்ளனர். இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி பிரவேசித்தமைக்காக கைதாகி தடுத்து வைக்கப்பட்டிருந்த மேலும் 38 இந்திய மீனவர்கள் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். ஊர்காவற்றுறை பதில் நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டு நேற்றிரவு இவர்கள் விடுதலை செய்யப்பட்டதாக கடற்றொழில் திணைக்களத்தின் யாழ் மாவட்ட உதவி பணிப்பாளர் நடராஜா கணேசமூர்த்தி தெரிவிக்கின்றார். சட்டமா அதிபர் திணைக்களத்தின் அறிவிப்பு அமைய இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக அவர் கூறினார். இதேவேளை இலங்கையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த 28 இந்திய மீனவர்கள் பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதன் பின்னர் நேற்று முற்பகல் விடுதலை செய்யப்பட்டனர். இதேவேளை இலங்கை இந்தியா இடையே ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட உடன்படிக்கையின் பிரகாரம் இந்தியாவில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த 30 இலங்கை மீனவர்கள் நேற்று விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். இரு நாடுகளினாலும் விடுதலை செய்யப்பட்ட மீனவர்கள் சர்வதேச கடற்பரப்பில் இன்று பரிமாறிக் கொள்ளப்படவுள்ளதாக கடற்றொழில் அமைச்சின் தமிழ் ஊடக இணைப்பதிகாரி ST சதாசிவம் குறிப்பிட்டார். இன்றைய வானிலை தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்வதற்காக வானிலை அதிகாரி முகமது சாலிகனுடன் நாம் நேரடியாக தொடர்பினை ஏற்படுத்துகின்றோம். வணக்கம். வணக்கம் டில் சார். வணக்கம். இலங்கைக்கு அண்மையில் வளிமண்டலத்தில் ஏற்பட்டுள்ள தளம்பல் நிலையானது தொடர்ந்தும் காணப்படுகின்றது. இதன் விளைவாக வடக்கு, கிழக்கு, வடமத்திய, மத்திய, ஊவா மாகாணங்களிலும் அம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். நாட்டின் ஏனைய பகுதிகளில் மாலை இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். இவ்வாறு இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் பலத்த காற்று மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடும். மின்னல் ஏற்படுகின்ற வேளைகளில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் காங்கேசன்துறை தொடக்கம் திருகோணமலை பொத்திவில் ஊடாக காலி வரையான கரையோரத்துக்கு அப்பால் உள்ள ஆழமற்ற கடல் பிரதேசங்களின் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். நாட்டை சூழவுள்ள ஏனைய கடல் பிரதேசங்களின் பல இடங்களிலும் பிற்பகல் அல்லது இரவு வேளைகளில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். காற்று வடகிழக்கு திசையினூடாக மணித்தியாரத்துக்கு 20 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும். இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் காற்றின் வேகம் அதிகரித்து வீசுவதுடன் தற்காலிகமாக கடல் பிரதேசங்கள் கொந்தளிப்பாகவும் காணப்படும். இதேவேளை திருகோணமலை தொடக்கம் காங்கேசன்துறை, மன்னார் மற்றும் புத்தளம் ஊடாக காலி வரையான கரையோரத்துக்கு அப்பால் உள்ள கடல் பிரதேசங்களில் சில சமயங்களில் காற்றின் வேகம் 50 கிலோமீட்டராக அதிகரித்து வீசக்கூடும். இவ்வாறு 50 கிலோமீட்டராக அதிகரித்து வீசும் சந்தர்ப்பங்களில் குறிப்பிட்ட கடல் பிரதேசங்கள் கொந்தளிப்பாகவும் காணப்படும். நன்றி அந்த வானிலை தொடர்பான தகவல்களுக்கு. நாட்டின் பல பகுதிகளிலும் பெய்யும் பலத்த மழையால் சுமார் 5 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான நிவாரண உதவிகளை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ அமைச்சர் மஹிந்த அமரவீர குறிப்பிடுகின்றார். இதேவேளை நிவாரண நடவடிக்கைகளை உரிய முறையில் முன்னெடுக்கவில்லை என முன்வைக்கப்பட்டுள்ள முறைப்பாடுகள் தொடர்பில் ஆராய்ந்து குறித்த அதிகாரிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலையால் 4 மாவட்டங்களில் தொடர்ந்து மண் சரிவு, கற்பாறை சரிந்து விழுதல் மற்றும் மண்மேடு சரிந்து விழுதல் போன்ற அனர்த்தங்கள் ஏற்படும் அபாயம் நீடிக்கின்றது. மாத்தளை, கண்டி, பதுளை மற்றும் நுவர்லியா மாவட்டங்களில் இந்த அனர்த்த அபாயம் காணப்படுகின்றது. விசேடமாக கண்டி மற்றும் பதுளை மாவட்டங்களின் அனைத்து பிரதேச செயலாளர் பிரிவுகளிலும் மாத்தளை மாவட்டத்தின் அம்பகங்க, கோரளை, கலேவல, மாத்தளை, ரத்தோட்டை பிரதேச செயலாளர் பிரிவுகளிலும் அனர்த்தம் ஏற்படும் அபாயம் நீடிக்கின்றது. நுவர்லியா மாவட்டத்தின் ஹங்குரகத்த, வலப்பனை ஆகிய பிரதேசங்களிலும் மண் சரிவு, கற்பாறை சரிந்து விழுதல் தேசிய கட்டட ஆய்வு நிலையம் குறிப்பிடுகின்றது. இந்த அபாய எச்சரிக்கை இன்று மாலை 5:30 வரை அமலில் இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தொடரும் மழையினால் தம்புளு ஓயா நீர்த்தேக்கத்தின் 4 வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. மிரிஸ்டோனியா ஓயா பெருக்கெடுத்துள்ளதால் தம்புள்ள பகுதியில் காணப்படும் சில வீடுகள் நீரில் மூழ்கியுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார்.
இத்துடன் பிரைம் டைம் சன்ரைஸ் காலை நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகிறது. தொடர்ந்தும் சக்தி டிவி நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.